இயற்கையாகவே நம்ம நாட்டில் பல மருத்துவ மூலிகை செடிகள் நிறைஞ்சு இருக்குது. ஆனால் அந்த மூலிகை செடியோட குணங்களை பற்றி நமக்கு தெரியாததுனால அதை முறையாக நம்ம பயன்படுத்தாமல் அழகு செடியாக தான் இப்போ எல்லார் வீட்லேயும் வளர்த்துட்டு வரோம். அப்படி ஒரு வகையில் நம்ம வீட்டோட முன்பகுதியில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த நந்தியாவட்டை செடி. இந்த நந்தியாவட்டை செடியில் ஓரிதழ், ஈரிதழ், மூவிதழ் இந்த 3 வகையான நந்தியாவட்டை இருக்குது. இந்த 3 வகையான நந்தியாவட்டையுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான். பல நோய்களுக்கு இன்றைக்கி மருந்தாக பயன்படுத்தக்கூடிய இந்த நந்தியாவட்டையை பலரும் அறிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இதனோட செடியோட இலை, வேர், பட்டை எல்லாமே மருத்துவ பயன்களாக இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு குறுஞ்செடியாகவோ அல்ல புதர் செடியாகவோ தான் ஒரு சிறு மரமாக தான் இது வளரக்கூடியது. இதுக்கு பூ பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக மலரும். நம்முடைய உடல் உஷ்ணத்தில் கண் எரிச்சல் அதிகரிக்கும் போது இந்த நந்தியாவட்டை பூவை எடுத்து கண்களில் பொறுமையாக நம்ம ஒற்றி எடுத்தாலே கண் எரிச்சல் குணமாகும். அதிக எரிச்சல் இருப்பவர்கள் நந்தியாவட்டோட பூக்களை சுத்தம் செய்து சாறு புழிஞ்சி 2 துளி கண்கள்லையும் விடலாம். கண் படலம், இது மண்டை குத்தல், இதெல்லாம் கட்டுப்படும். கண் நோய்களுக்கு ஒரு சிறந்த தீர்வுன்னு பார்த்திங்கன்னா இந்த நந்தியாவட்டை பூவு தான். இந்த நந்தியாவட்டை பூவை என்ன செய்வாங்கன்னா, சாறு எடுத்து தாய்ப்பாலில் 2 சொட்டு கலந்து கண்ணில் விட்டால் கண் சிகப்பாக இருக்கிறது குணமாகும். இந்த நந்தியாவட்டை இலையை காம்புடன் நம்ம கிள்ளுனா பால் வரும். இது சரும நோய்களுக்கும் இதை தடவலாம். இந்த இலைகளை நல்லா சுத்தம் பண்ணி இடித்து சாறு எடுத்து நல்லெண்ணெய் சம அளவு கலந்து இதை வடிகட்டினோன்னா நந்தியாவட்டை எண்ணெயாக நமக்கு கிடைக்கும். நந்தியாவட்டை வேரை நம்ம காய்ச்சி குடிக்கிறதுனால நம்ம உடலில் கல்லீரல், மண்ணீரல், சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை இருந்தால் குறைபாடுகளையும் நீக்கும். அதே போல் இந்த வேரை சிறு சிறு துண்டுகளை வெட்டி அதை கொதிக்க வச்சு நம்ம பாதியாகிற மாதிரி அதை காய்ச்சி குடிச்சுட்டு வந்தாலே வயிற்றில் இருக்க புழுக்கள் எல்லாமே வெளியேறும். வெட்டுக்காயங்கள் இருந்தால் அந்த இடத்துல இந்த இலையை உடைக்கும் போது அதில் இருக்க பால் வரும். அந்த பாலை எடுத்து அந்த புண்ணு இருக்கிற இடத்துல தடவுனா சீல் பிடிக்காமல் காயங்கள் குணமாகும்.